Hello my dear warriors, my dear small kutty soldiers. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. என்ன பசங்களா தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான தேர்ட் மிட்டம்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த சாப்டர் உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் இந்த வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட் லெசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெசனோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் ரைட்டா? இது இப்போ நான் என்ன நடத்துகிறேனோ அந்த கொஷின் ஆன்சரோட பிடிஎஃப் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனல் இருக்குல்ல, அழகாக நம்ம சேனலில் இந்த மாதிரி நான் நடத்துகிறேன்ல என்னோடய வீடியோஸ் இருக்கும். வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்குக்கும் லெசன் 15 லெசன் 10 அந்த மாதிரி பிடிஎஃப் லிங்க்கு கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன சாப்டரோ அது வரும். ஸோ அதில் அந்த கொஷின் ஆன்சர் எல்லாமே கொடுத்துருப்பேன். அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூப்பராக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, சூப்பர் பசங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 9th சயின்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 6 லைட் அப்படிங்கிற ஒரு சாப்டர், வெளிச்சம் அப்படிங்கிறது ரைட்டா? நம்மள எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்கும் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது இந்த ஒளி அப்படிங்கிறது தான், வெளிச்சம். இது நிச்சயமாக தேவை. இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா நிறைய உயிரினங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருந்திருக்கவே முடியாது. எல்லா உயிரினத்துக்கும் தேவையான அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லைட். ஸோ இந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்டரில் சூப்பராக படிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே a ray of light passes from one medium to another medium. ஒரு மீடியம்லேருந்து அனதர் மீடியம் போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், லைட்டை இந்த வாட்டர் பாட்டிலில் அடிக்கிறேன், லைட்டை இந்த வாட்டர் பாட்டிலில் பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெளியே ஏர் மீடியமில் இருக்குது, வாட்டர் பாட்டிலை தாண்டி தண்ணி வாட்டர் மீடியம்குள்ளே போகுது. அதுதான் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேசஸ் when the angle of incidence is. அப்போது எப்போ ரிஃப்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் ரைட்டாக? நீங்கள் லைட்டை 45 டிகிரி ஆங்கிளில் செலுத்துகிறப்ப தான் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். ரிஃப்ராக்ஷன் என்னது? இப்படி வந்துட்டு இருக்க லைட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி நேராக வந்துட்டு இருந்துச்சு, அந்த லைட்டு அப்படி பெண்ட் ஆகி இப்படி திரும்பி போகுது ரைட்டாக? அந்த மீடியமில் மாறுறப்ப இது யார், இது வாட்டர், இதில் பட்ட உடனே பெண்டிங் அப்படின்னு அர்த்தம். ரிஃப்ராக்ஷன்னாலே பெண்டிங் ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம். Dash is used as a reflectors in torch light, right? Torch lightsல எதை ரிஃப்ளெக்டர்ஸாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கான்கேவ் மிரர், ரைட்டா? கான்கேவ் மிரர் தான் ரிஃப்ளெக்டர்ஸாக பயன்படுத்துகிறாங்க டார்ச் லைட்டில். we can create enlarged virtual images, ரைட்டா? enlarged virtual image நம்ம பார்க்க முடியுமா? எதில்? கான்கேவ் மிரரில், ரைட்டா? கான்கேவ் மிரரில் we are going to see enlarged mirror, ரைட்டா? என்லார்ஜாகவும் இருக்குது, பெருசாகவும் தெரியும் விர்ச்சுவல் இமேஜ் இன் கான்கேவ் மிரர். அடுத்து when the reflecting surface is curved, ரைட்டா? curved outside. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது curved inside, உள்ளுக்குள்ளே குழியாக இருக்குது. என் கையில் உள்ளுக்குள்ளே குழியாக இருக்குது, அது எப்படி திருப்பி வச்சுன்னா பாருங்கள், வெளிப்புறம் குழியாக இருக்குது, வெளியே கர்வ்டாக இருக்குது, curved outwards. அதுதான் கொடுத்துருக்காங்க. the mirror formed will be என்னது? convex mirror. அதாவது இப்படி இருக்கும் இந்த மிரர். எப்படி இருக்க போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ் மிரரு. அதே மிரர் இப்படி இருந்துச்சுன்னா சரியா, இது கான்கேவ் மிரர், ரைட்டா? கான்வெக்ஸு கான்கேவ் மிரர். அப்போ வெளியே கர்வ் இருந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. when a beam of white light passes, white lightனா என்னது? நார்மலாக நம்ம டியூப் லைட்டு, சன்லைட் இது எல்லாமே நம்ம ஒயிட் லைட்டுன்னு சொல்லலாம், ரைட்டா? ப்ரிசம் எப்படி இருக்கும்? ப்ரிசம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது பசங்களா. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கண்ணாடி இருக்கும். நீங்கள் படிப்பீங்க 10th அல்லது 9thலேயே ஒரு சில ஸ்கூலில் காமிச்சிருப்பாங்க ப்ரிசம். ஸோ அப்போ இந்த ப்ரிசம் இருந்துச்சுன்னா அந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இதில் நான் ஒரு லைட்டை பாஸ் பண்ண போகிறேன். இஃப் ஐ பாஸ் அ லைட், அந்த லைட் என்ன தெரியுமா ஆகுமா? டீவியேட்டர் அண்ட் டிஸ்பர்ஸ்ட். என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதில் பட்டு டிஸ்பர்ஸ் ஆக போதான். டிஸ்பர்ஸ்னா என்னது? கலைந்து போகுதல். ஸ்கூல்லலாம் பார்த்துருப்பியா, ப்ரேயர் முடிஞ்சோடனே ஸ்கூல் டிஸ்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா இது டிஸ்பர்ஸ் ஆகுது, எல்லாமே கலைஞ்சு போகிறாங்க. இது கலைஞ்சு போகிறப்ப என்ன ஆகும் தெரியுமா? நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறியா? யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க? இப்போ கூட நீ ட்ரை பண்ணலாம், இப்போயே ட்ரை பண்ணலாம். நீ எல்லோரும் என்ன பண்ணு, நேராக உன்னோட ஸ்கூல் பேக்கை போய் எடு. உங்களோட ஸ்கூல் பேக்கில் ஸ்கேல் இருக்கா?
உங்களோட ஸ்கேலு, உங்கள் ஸ்கேலை எடுத்து லைட்டுக்கு கீழே வச்சு பாரு. கண்டிப்பாக காலையில் ஸ்கூலுக்கு போனோன்னா ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்போம். யார் யார் கிளாஸ்லலாம் வெயில் அடிக்குதோ அவங்க எல்லாருமே. ஸோ என்ன பண்ணுவோம், லைட்டை அந்த ஸ்கேலை கண்ணால் வெளிச்சத்தில் சூரிய ஒளியில் வச்சோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தெரியுமா, ரெயின்போ கலரில். அதே தான் இந்த ப்ரிசமும் பண்ண போகுது. லைட்டை வாங்கிட்டு வேறு கலர்ஸில் கொடுக்க போகுது. என்ன பண்ணும் தெரியுமா, இந்த இடத்துல 𝑬𝒑𝒑𝒔 வயலட், இண்டிகோ, ப்ளூ, 𝑬𝒑𝒑𝒔 அப்படிங்கிற கலர் கொடுக்க போகுது. ரைட்டா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படிங்கிற கலரில் கொடுக்க போகுது. ஸோ அதுதான் ஆன்சர். ரைட்டா, டிஸ்பர்ஸ்ட், டீவியேட்டட் அண்டு டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மேக்ஸிமம் இன். ரைட்டா, இதே மாதிரி 10th ஒரு கொஸ்டின் இருக்குது. 10th ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம். எதில் சவுண்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே உங்களுக்கு லைட் எதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்னு கேட்டுருக்காங்க. ரெண்டுக்கும் ஆப்போசிட்டான ஆன்சர். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 10th படிக்கிறப்ப அதை சொல்லித்தரேன். இப்போது லைட்டோட ஸ்பீடு எதில் மேக்ஸிமமாக இருக்கும், லைட்டு எதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட் எதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க, வேக்யூமில் தான் ஃபாஸ்ட்டாக போவாங்க. ரைட்டா, லைட் வில் கோ ஃபாஸ்ட் இன் வேக்யூம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ். ரைட்டா, என்ன கொடுத்துருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சரியா, ஒரு நிமிஷம் இருங்க. ரைட்டா, த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எவ்வளோ தூரத்துக்கு டீவியேட் ஆகுது. டீவியேஷன் என்னது, நேராக போயிட்டே இருக்கேன், இப்படி போயிட்டே இருக்கப்ப சடனாக இப்படி திரும்பி க்ராஸாக போகிறேன். ரைட்டா, உங்களை நோக்கி நான் இப்படி வந்துகிட்டே இருக்கேன், சடனாக இப்படி போயிட்டேன், அப்போ என்னது, ஐ எம் ஜஸ்ட் டீவியேட்டிங். தட் இஸ் கால்ட் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ். கிளாஸை பொறுத்து இருக்குது, கிளாஸ்லேயும் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து இருக்குன்றாங்க. ஆமாம், கரெக்டு தான். அப்போ என்னது, த ஆன்சர் இஸ் ட்ரூ. கரெக்டா, அது என்னது அப்போ ட்ரூ. இஃப் a ray of light passes obliquely, முக்கியமான வார்த்தை obliquelyனா என்னது, ஸ்லாண்டிங்காக. ரைட்டா, ஸ்லாண்டிங்காக என்ன பண்ணுது, லைட்டை பாஸ் பண்ணுற. ரைட்டா, நேராக அடிக்காமல் இப்படி ஸ்லாண்டிங்காக அடிக்குது. ரைட்டா, இப்படி நேராக போகாமல் லைட் என்ன பண்ணுறேன், இப்படி க்ராஸாக ஸ்லாண்டிங்காக நான் கொடுக்க போகிறேன். From one medium to another medium, it does not suffer any deviation. என்ன ஆச்சுன்னே தெரியலையே, சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்ன அப்படின்னா, இஃப் a ray of light passes obliquely from one medium to another, it does not suffer any deviation. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகிறப்ப அதில் எந்த டிவியேஷனும் இருக்காதுன்னு இருக்காங்க. நோ, இட் இஸ் ஃபால்ஸ். ரே ஆஃப் லைட் பாசஸ் ஆப்ளிக்வலி. நீங்கள் ஸ்லாண்டிங்காக லைட்டை அனுப்பிச்சிங்கன்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆல்வேஸ் பென்ஸ். ரைட்டா, என்ன பண்ண போகுது, பெண்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஃபால்ஸு. ஸோ இஃப் ரே ஆஃப் லைட் பாசஸ் ஆப்ளிக்வலி ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர், ஒரு மீடியம்லேருந்து அனதர் மீடியத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக it bends away from the normal. இங்கே பெண்டெல்லாம் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க, இட் ஆல்வேஸ் பெண்ட். த கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் அ விர்ச்சுவல். கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணுமா, விர்ச்சுவல் டிமினிஷ்டு எரெக்ட் இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, கான்வெக்ஸ் மிரர் எப்பயுமே ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் டிமினிஷ்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரெக்ட் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான, ஆமாம் கரெக்ட். கான்வெக்ஸ் மிரர் எப்பயுமே அப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணும், தட் இஸ் ட்ரூ. அடுத்து அதே நேரத்தில் when an object is at a center of curvature, ஒரு ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம வச்சுருக்கோம், லென்ஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கான்கேவ் மிரர், கர்வேச்சர் கான்கேவ் மிரர், ஒரு கான்கேவ் மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனாவை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வைக்கிறேன், இமேஜ் ஃபார்ம்டு வில் பி விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அப்போ இமேஜ் எப்படி இருக்குமா, விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ராங்கில். என்னென்னது, கான்வெக்ஸ் மிரரில் தான் விர்ச்சுவல் எரெக்டாக இருக்க போகுது, கான்கேவ் மிரரில் இட் இஸ் நாட் கோயிங் டு பி விர்ச்சுவல் அண்ட் இங்கே வந்து ரியலாக இருக்க போகுது இமேஜ். அப்போ என்னது, இட் இஸ் ஃபால்ஸ். ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ். when an object is placed at the center of curvature of concave mirror, the image formed will be real and inverted. இந்த பேனாவை நான் இப்படி வச்சேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் எப்படி தெரியுமா, இப்படி தலைகீழாக தெரியுமா, அதே சைஸில் தலைகீழாக தெரியும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம்.
சரியா? அப்போ கான்கேவ் லென்ஸில் கான்கேவ் மிரரில் வைக்கிறப்ப நம்மளுக்கு ரியல் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். கான்வெக்ஸ் இமேஜில் விர்ச்சுவல் அதோட டூப்ளிகேட் மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் எரெக்டான இமேஜ் தெரிய போகுது. த ரீசன் ஃபார் brilliance ஆஃப் டைமண்ட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஏன் டைமண்ட் இவ்வளோ பளபளப்பாக இருக்குது, டைமண்ட் ஏன் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு காரணம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். என்னது சார் அப்படின்னா, டைமண்டோட ஷேப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டைமண்டோட ஷேப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. கரெக்டாக? டைமண்டோட ஷேப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. அதுதான் டைமண்டோட ஷேப். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் இப்படி வந்து இப்படி இருக்க போகுது. இந்த மாதிரி தான் இருக்க போகுது டைமண்டோட ஷேப். இந்த டைமண்டோட ஷேப்பு அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கு உள்ளுக்குள்ளே ரைட்டா? இங்கே நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் இங்கே போச்சுன்னா இப்படி பட்டு இப்படி பட்டு இப்படி பட்டு இப்படி பட்டு இப்படி இந்த மாதிரி என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஃபுல்லாக பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் காரணமாக தான் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ மினுமினு நம்மளுக்கு தெரியுது. ஆமாம், அதுக்கு காரணம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுன்றாங்க. அப்போ அது ட்ரூ தானே? அப்போ ஆன்சர் ட்ரூ. Fill in the blanks. Going from a rarer to denser medium. If a light is going from a rarer to denser medium போகிறப்ப ray of light bend ஆகுமா பெண்ட் ஆகாதா? அப்படி பெண்ட் ஆனால் எப்படி பெண்ட் ஆகும்? ஆமாம், பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் லைன் எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி வளைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம். காற்றுலேருந்து தண்ணிக்கு போகிறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குது, காற்றுலேருந்து தண்ணிக்குள்ளே போகுது. அப்போ என்ன பண்ண போகுது? இது பெண்ட் ஆக போகுது. எப்படி பெண்ட் ஆகுமா? இந்த பக்கம் பெண்ட் ஆகாது. இட் இஸ் கோயிங் டு பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். என்னது? இந்த பக்கம் இந்த லைன், அதான் நார்மல் லைன் இருக்குல்ல, இதை பொறுத்து இந்த பக்கம் பெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மிரர் யூஸ்ட் இன் சர்ச் லைட். சர்ச் லைட்னா அது தேடுறதுக்குலாம் பயன்படுத்தாங்க. மண்டையில் போட்டுட்டோ அல்லது டார்ச் லைட்டாக இருக்கும்ல, அது எல்லாமே என்னது? கான்கேவ் லைட். ரைட்டாக? கான்கேவ் லென்ஸ். மிரர் என்ன மிரர் அதில் யூஸ் பண்ணுறாங்க? கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணுறாங்க. த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு, பட்டு எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு, விளக்கம் அடையில விலகுதல் எவ்வளோ விலகி இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் லைட் ரே இன் அ ப்ரிசம் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ரைட்டா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி படுதோ படுறதை பொறுத்து தான் என்ன பண்ண போகுது? இது மாறப்போகுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை பொறுத்து தான் அதோட பெண்டிங் இருக்க போகுது, அதோட டீவியேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம எப்படி லைட்டை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீவியேஷன் இருக்க போகுது. த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ கான்கேவ் மிரர், அதோட ஃபோக்கல் லென்த்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃபோக்கல் லென்த்து 5 சென்டிமீட்டர் இருந்தால் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னவாக இருக்குமா? 10 சென்டிமீட்டர். ரைட்டா? அப்படி டபுள் த டைமாக இருக்க போகுது. ரைட்டா? ஃபோக்கஸ் 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதோட கர்வேச்சரோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டராக இருக்க போகுது. க்ரியேட்டிவாக இந்த கொஷின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. மேலே வந்து 10 கொடுத்துருந்தாங்கன்னா கீழே என்ன இருக்கும்? 20 சென்டிமீட்டர். இது வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா இது 20 சென்டிமீட்டர்னு இருக்க போகுது. அடுத்து large dash mirrors are used to concentrate sunlight to produce heat in solar furnace. ரைட்டா? large concave mirrors. ரைட்டா? சோலார் ஃபர்னஸ் அதாவது சூரிய ஒளி மூலமாக இயங்கக்கூடிய அடுப்பில் என்ன மிரரை பயன்படுத்துகிறாங்க? we are just using concave mirrors. அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேட் சன்லைட். ஏன்னா என்னது? கான்கேவ் மிரர் என்ன பண்ணும் அப்படின்னா தான் மேலே படுற லைட்டோ அல்லது தாங்குள்ளே வர லைட் எல்லாத்தையும் பட்டு என்ன பண்ணுமா? ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட பாயிண்ட்டில் என்ன பண்ணுமா? எல்லா லைட்டும் எங்கேருந்து வந்தாலும் சரி. ரைட்டா? நம்மளுக்கு லைட் இப்படி நேராக வருதா? நல்லா கவனிங்க. லைட் இப்படி நேராக வருதா? இதை திரும்ப போய் இங்கே ஒரு பாயிண்ட்டில் இது சிம்பிளாக இப்படி வச்சு இங்கே பட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு போகுது. அடுத்து இன்னொரு லைட் இங்கே இருந்துச்சுன்னா அதுவும் பட்டு திருப்பி இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது பட்டு திரும்பி அங்கே போகுது. அதுமாதிரி இன்னொரு லைட் வந்து பட்டாலும் திரும்ப இல்லை. எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயே தான் திரும்பி என்ன பண்ணுமா? போய் படும். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல சூடு பயங்கரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னது? கான்கேவ் மிரர் தான் பயன்படுத்தணும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் யார் யாரை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு. ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் இமேஜ் டு ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ரைட்டா? ஹைட் ஆஃப் தி இமேஜும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டும். ரைட்டா? இமேஜ் வந்து பெருசாக இருக்குது அல்லது ஆப்ஜெக்ட் சின்னதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன பொருளை பெரிய பொருளாக மாற்றுறது, சின்னதாக இருக்கிறத பெருசாக காட்டுறது. அப்போ மேக்னிஃபிகேஷன், பூதாகரமாக காட்டுறோம், பெருசாக காட்டுறோம் அப்படின்னா என்னது? மேக்னிஃபிகேஷன் அர்த்தம். தட் இஸ் கால்ட் மேக்னிஃபிகேஷன்.
அடுத்து யூஸ்ட் இன் ஹேர்பின் பென்ஸ் இன் மவுண்டைன், ரைட்டா? ஹேர்பின் மவுண்டைன் பென்ஸ், அதாவது திரும்புகிற இடத்துல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் இன்றைக்கெலாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் செவுத்தில் ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடி இப்படி பழையவாக இருக்கும். ஸோ அது என்னது? கான்வெக்ஸ் மிரர். தட் இஸ் கான்வெக்ஸ் மிரர். காயின் இன்சைட் த வாட்டர் அப்பியரிங் ஸ்லைட்லி ரைஸ்ட், அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன அப்படின்னா தண்ணிக்குள்ளே கைவிட்டு பார்க்குறப்ப காயின் வந்து இங்கே இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளே விட்டால் ரொம்ப டீப்பராக இருக்குது. ஏன் அப்படி தெரியுது? அதுக்கு காரணம் ரீஃப்ராக்ஷன், பெண்டிங். லைட் என்ன பண்ணுது? நம்மளுக்கு தெரிகிறப்ப பெண்டாகி தெரியுது. மிராஜ், மிராஜ்னா என்னது? காணல் நீர்னு சொல்லுவாங்க. காணல் நீர்னா என்னதுப்பா? மிராஜ் அப்படிங்கிறது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிறனால தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல. தார் ரோட்லலாம் வெயில் காலத்தில் தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் என்னது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து டென்டிஸ்ட் மிரர். டென்டிஸ்ட் என்ன மிரரை யூஸ் பண்ணுறாரு? கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் கான்வெக்ஸு, எங்கள் கான்கேவ். கவனமாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இதெல்லாமே ஈஸியாக புரியும். அடுத்து ரீசன் அண்ட் அசர்ஷன். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் முன்னாடிலாம் கிடையாது, இன்றைக்கி இதுதான் இருக்குது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நிறைய கொஷின்ஸு அசர்ஷன் அண்ட் ரீசனை மாற்றிட்டாங்க. அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், நீட்டு, ஜிஇ, இதில் எல்லாத்தையும் நிறைய கேள்விகள் இந்த ரீசன் அண்ட் அசர்ஷனை பொறுத்து வருது. முன்னாடிலாம் இது ஒரு கொஷின் 2 கொஷின் வரதே ஆச்சரியம். இப்போலாம் நிறைய கொஷின் இந்த மாதிரி தான் வருது. அதனால் இது எல்லாத்தையும் கவனமாக நம்ம பார்க்கணும். ஃபார் அப்சர்விங் டிராஃபிக் அட் அ ஹேர்பின் பெண்ட் இன் மவுண்டைன் பாத் எ பிளேன் மிரர் இஸ் ப்ரிஃபர்ட். நல்லா கவனிங்க. மவுண்டைனில், ரைட்டா, மலைகளில் ஹேர்பின் பெண்ட், கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி ஹேர்பின் பெண்ட் இந்த மாதிரி இருக்கும். வளைவு ஃபுல்லாக எப்படி இருக்கும்? இப்படி வரும். ரோடு பார்த்திங்க அப்படின்னா மலை மேலேருந்து இறங்குறப்ப இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி திரும்பி இந்த மாதிரி தான் ரோடு மலை மேலே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் திரும்பி வரும். அப்போ இந்த இடத்துல இருக்க மிரர், பிளேன் மிரரை யூஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறாங்க, ரைட்டா? பிளேன் மிரர் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் விட பிளேன் மிரர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் இதுவே தப்பு, ரைட்டா? இந்த அசர்ஷனே தப்பு, அது கிடையாது. A convex mirror has a much larger field of view than a plane mirror or a concave mirror. கான்கேவ் மிரரை விடவும் பிளேன் மிரரை விடவும் கான்வெக்ஸ் மிரரில் நல்ல வியூ கிடைக்கும், நல்லா பெருசாக தெரியும், நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்ட். அப்போது இது ஃபால்ஸு, இது ட்ரூ, பட் ரீசன் இஸ் ட்ரூ, ரைட்டா? என்னது? ஏ ஃபால்ஸு, இது ட்ரூ. அப்போ என்னது? இதுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஃபால்ஸில் இது ட்ரூவாக இருந்தால் தான் அதுக்கு இது காரமாக இருக்குமான்னு சொல்ல முடியும், கரெக்டாக? அப்போ இது என்ன? இது ஃபால்ஸு, ஏ இஸ் ஃபால்ஸ், பட் ரீசன் இஸ் ட்ரூ. இந்த ரீசன் வந்து இது கரெக்டான ரீசன். The incident ray is directed towards the center of curvature of a spherical mirror. ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குது, அந்த மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் படுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரே. நான் ஒரு லைட் பாஸ் பண்ணுறேன், அந்த லைட் என்ன பண்ணுறேன்? அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் படுற மாதிரி கொடுக்க போகிறேன். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் ரிட்ராக்ட்ஸ் இட்ஸ் பாத். என்ன பண்ணுது? நேராக போய் அதில் பட்டு திரும்ப என்ன பண்ணிடுச்சான்? ரிட்டர்ன் வந்துருச்சு. போன வேகத்தில் திரும்ப வந்துருச்சு. ரீசன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. கரெக்டு தானே? போனது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டு, திருப்பி வந்தது தான் ரிஃப்ளெக்ஷனு. போன சைடில் அதே மாதிரியே திருப்பி வந்திருக்கு. இதில் எங்கே ஆங்கிள் இருக்குது? தெர் இஸ் நோ ஆங்கிள். ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அப்போது போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கு காரணம் இதுதான், ரைட்டா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது, அதுவும் 0வாக இருக்குது. அதனால தான் அது போன பாத்திலே திரும்ப நேராக வந்திருக்கு. தட்ஸ் இட். அதுதான் கரெக்டான ஆன்சர். கொஷின் ஆன்சர் சூப்பராக பார்த்துடலாம்ப்பா. நிறைய கொஷின் ஆன்சர் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது, ரைட்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்க போகுது நம்மளுக்கு. அக்கார்டிங் டு கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் விச் மிரர் அண்ட் விச் லென்ஸ் ஹேஸ் நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த்? எந்த மிரர் அல்லது எந்த லென்ஸு நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? குகைக்குள்ளே இருக்கவங்க கான்கேவ், ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கேவ். குகைக்குள்ளே இருக்கவங்க கிட்ட நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? குகையில் வாழக்கூடிய மிருகங்கள் இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ கான்கேவ் மிரர், ஷார்ட்கட் மறந்துடாத, கான்கேவ் மிரரில் தான் இருக்க போகுது, சரியா? கான்கேவ் மிரர் இஸ் ஹேவிங் அ நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த். கான்கேவ் மிரருக்கு தான் நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் நிறையா இருக்குது. நேம் த மிரர்ஸ் தட் கேன் கிவ் an erect and enlarged image, same sized inverted image, ரைட்டா? என்ன பண்ணலாம்? erect enlarged image, அதுக்கப்புறம் சேம் சைஸ்ட் இமேஜ். யார்? கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரரால் தான் இந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தா கான்கேவ்
கோஆக்சியலாக இருக்கவங்களுக்குலாம் அது நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இஃப் an object is placed at the focus, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஃபோக்கஸ் கரெக்டாக அந்த எஃப்ன்ற பாயிண்ட் இருக்கும்ல அதில் பிளேஸ் பண்ண அப்படின்னா என்ன மிரரில், கான்கேவ் மிரரில் வேர் இஸ் த இமேஜ் ஃபார்ம்டு, அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு? எனி ஐடியா? எனி ஐடியா? எஸ். The image will be formed at infinity as real and inverted. இன்ஃபினிட்டினா ரொம்ப தூரம் தள்ளி எங்கேயோ போய் விழுக போகுது. ஆனால் எப்படி விழுகுமா அந்த இடத்துல? அது ரியல் இமேஜ், என்ன ஒரிஜினல் இமேஜோ அதே மாதிரியே, ஆனால் அது என்னது தலைகீழாக தெரியும். இதே சைஸ் தான் இருக்க போகுது, ரைட்டா? இதே சைஸ் தான், ஆனால் எப்படி இருக்க போகுது? தலைகீழாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, why does a ray of light bend when it travels from one medium to another? ஏன் ஒரு லைட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியில் படுது, எக்ஸாம்பிளுக்கு தண்ணி வச்சுக்கலாம். லைட் இப்படி வந்து தண்ணியில் பட்டுருச்சுன்னா, தண்ணியில் பட்டதுக்கப்புறம் ஏன் இது இப்படி நேராக போகலை, அப்படி போகாமல் ஏன் இந்த லைட்டு இங்கேருந்து இப்படி பெண்ட் ஆகுது, எதனால் விளக்கம் அடைகிறது, ஒளி விலகி செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே, ரைட்டா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். A ray of light bent when travels from one medium to another. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகிறப்ப லைட்டு பெண்ட் ஆகுது டியூ டு த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த லைட்டு, ரைட்டா? வெலாசிட்டின்னு என்னது இந்த இடத்துல? ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு, லைட் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது, ரைட்டா? இன்டூ மீடியம். இங்கே ஸ்பீடாக போக முடியும், தண்ணிக்குள்ளே ஸ்பீடாக போக முடியுமான்னு கேட்டால் ஸ்பீடாக போக முடியாது. ஏரில் ஓரளவு ஸ்பீடாக போகலாம், வேக்யூமில் இன்னும் ரொம்ப ஸ்பீடாக போகலாம். அப்போ த பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் when they passes obliquely, ரைட்டா? when they passes obliquely from ஓகேவா, ரைட்? ஸோ என்ன அப்படின்னா the bending of light rays when they pass obliquely, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இதான் வாட்டர்னு வச்சுக்கலாம், ரைட்டா? நம்மளோட பீக்கர் இதுதான். இந்த பீக்கரில் வாட்டர் எப்படி இருக்குது, நீங்கள் இப்படி லைட்டை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக போயிடும், நோ டீவியேஷன், நத்திங் வில் ஹேப்பன். அதே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைட்டில் நீங்கள் இப்படி ஸ்லாண்டிங்காக ஆப்ளிக்வலாக பண்ணுறப்ப தான் லைட்டு பெண்ட் ஆகும். ஆப்ளிக்வலி அப்படின்னா என்னது? ஸ்லாண்டிங்காக 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் பண்ணுறப்ப மட்டும்தான் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் இஸ் கால்ட் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். இது பேர் என்னது? ரீஃப்ராக்ஷன். அதே இது லைட்டு இப்படி ஒரு மீடியமில் இருக்குது, பட்டு இப்படி போயிடுச்சுன்னா அது என்னது? இது ரீஃப்ளக்ஷன், ரெஃப்ளெக்ஷன், REFLECTION. இது ரிஃப்ளெக்ஷன், இது ரீஃப்ராக்ஷன், ரீஃப்ராக்ஷன், ரைட்டா? லைட்டு பெண்ட் ஆகிறதுக்கு பேர் என்னதுப்பா? ரீஃப்ராக்ஷன். லைட்டு பட்டு எதிரொலிக்கிறதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் இஸ் கால்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு. லைட் rays gets deviated from their original path while entering from one transparent medium to another medium of different optical density. சரி, நீங்கள் இது வரைக்கும் கூட எழுதுனா போதுமானது. இதுதான் மெயினான விஷயம், அதுதான் அவங்க கேட்டிருக்குது. அந்த ஆன்சர் மட்டும் எழுதினாலே தாராளமாக போதுமானது, சரியா? அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் வேக்யூம்? ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் வேக்யூம் இந்த யூனிட்டு, இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம்ப்பா. 10th 11th 12th ஈவன் காலேஜில் கூட நீங்கள் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாகவோ இந்த லைட் சம்மந்தமாக ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அப்போ இந்த கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேல்யூ, சரியா? என்ன பாருங்கள், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் வேக்யூம்? The only medium in which speed of light is equal to that in vacuum is air. வேக்யூமில் போகிற ஸ்பீடும் ஏரில் போகிற ஸ்பீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? வேக்யூமில் இருக்கக்கூடிய ஸ்பீடும் ஏரில் போகிற ஸ்பீடும். வேக்யூம்னு என்னதுப்பா? வாட் இஸ் வேக்யூம்? இப்போ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. வேக்யூம்னு என்னது? எம்டி ஸ்பேஸு. வேக்யூம்னு என்னது? இட் இஸ் எம்டி ஸ்பேஸ். எந்த விதமான பொருளும் எதுவுமே இல்லாமல் இருக்குது, ரைட்டா? எந்த விதமான பொருள் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம், சரியா? ஸோ அப்போ the only medium which speed of the light is equal to that in vacuum is air.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் வேக்யூம் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சென்டென்ஸ் எழுதுனாலும் பிரச்சனை இல்லை, இதுலேருந்து கண்டிப்பாக எழுதணும். ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் வேக்யூம் இஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஆர் 3 lakhs km/second, ரைட்டா? 30 lakhs 3 lakhs 3 lakhs தான், ரைட்டா? சம்டைம்ஸ் இதை ஒரு சில இடத்துல எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 3 × 10⁸ m(s−1) எழுதுவாங்க. அதுவும் கரெக்டு தான். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் எழுதுனா அதுவும் கரெக்டு தான். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 3 lakhsன்னு போட்டு எழுதினாலும் கரெக்டு தான், ரைட்டா? 3 lakhsன்னு போட்டு எழுதினாலும் 3 lakhs கிலோமீட்டர்னு போட்டு எழுதினாலும் ரைட்டா, km/second இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இந்த 3 வேல்யூமே, இந்த 3 சென்டென்ஸுமே, இந்த 3 யூனிட்டுமே கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணாங்க அப்படின்னா அர்மான் ஃபைசு, ரைட்டா? அர்மான் ஃபைசுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணியிருந்தார். கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு பை டென்டிஸ்ட் டு எக்ஸாமின் டீத். வை? ஏன் பற்களை சோதிக்கிறதுக்கு, சோதனை செய்கிறதுக்கு டாக்டர்ஸ் கான்கேவ் மிரரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இன் டென்டிஸ்ட் ஹெட் மிரர், ரைட்டா? தலையில் ஒரு மிரரில் ஹெட் மிரர், a parallel beam of light is made to fall on the concave mirror. அதாவது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்டரோட லைட், டார்ச் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் அவரோட கண்ணில் இருக்கக்கூடிய, அவரோட நெத்தியிலையோ அல்லது அவரோட லைட் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குறுகலாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் பிரைட்டாக தெரியும், ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் பிரைட்டாக தெரியும். ஏன்னா அவர் எந்த பல்லை பார்க்கணுமோ, அவர் லைட் அடிக்கிற இடத்துல இருக்க பல்லை மட்டும்தான் பார்ப்பார். ஸோ அப்போ அந்த இடத்துல லைட்டு ஃபுல்லாக என்ன ஆகணும், கன்வர்ஜ் ஆகணும். கன்வர்ஜிங் டைவர்ஜிங்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜிங்னு எனது குறுகல் அடையணும், லைட்டெல்லாம் குறுகி ஒரே இடத்துல எனக்கு அதிக வெளிச்சமாக தெரியணும். A parallel beam of light is made to fall on a concave mirror. This mirror focuses the light beam on a small area of the body such as teeth, throat, etc. அதாவது நல்லா கவனிங்க. இப்போ ஒன்று காட்டுற பாருங்க, கான்கேவ் மிரர் இப்படி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ லைட் இதில் பாஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுலேருந்து நான் பாஸ் பண்ணுற எல்லா லைட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி போயிட்டு இதுக்கு அடுத்து இதுலேருந்து வெளியே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக, ரைட்டா? இந்த லைட் எல்லாமே ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகி ஒரே பாயிண்டில் விழுக போகுது. இது பேர் என்ன, கன்வர்ஜிங், ரைட்டா? இது பேர் என்னது, கன்வர்ஜிங். அதனாலே இதுக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்குது, கன்வர்ஜிங் லென்ஸு அப்படின்னு, ரைட்டா? இந்த லென்ஸுக்கு பேர் என்னது, கன்வர்ஜிங் லென்ஸ்னு கூட சொல்லலாம். இட் கன்வர்ஜஸ் த லைட்டை கன்வர்ஜ் பண்ண போகுது. தட் இஸ் கால்ட் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரியா? டீத்து, த்ரோட்டு எந்த இடத்துல பார்க்கணுமோ அவர் அந்த இடத்துல மட்டும் அந்த லைட்டை பாஸ் ஆக போகுது. அதனால தான் அதில் கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீஃப் லாங் ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ரைட். கம்ப்ளீட் த டயக்ராம் டு ஷோ ஹவு அ கான்கேவ் மிரர் ஃபார்ம்ஸ் த இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ எப்படி ஒரு இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டை ஒரு கான்கேவ் மிரர் பார்க்க போகுது. கான்கேவ் மிரர் என்னதுப்பா, அதில் பட்டு திருப்பி வெளியே தெரியும்ல நம்மளுக்கு, அதில் பட்டு திருப்பி வெளியே தெரியும்ல. ஸோ அப்போ எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்துருக்கோம், ரைட்டா? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி இமேஜ்? இமேஜ் வந்து ரியலி இன்வெர்டட் அண்டு மேக்னிஃபைடு. ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. இங்கே இருக்கிறது தான் இமேஜ், ரைட்டா? O', இந்த ஆரோ மார்க் தான் என்னோட இமேஜ். இதுதான் என்னது, என்னோட இமேஜ். ஸோ இங்கே இருக்கிறது என்னது, கான்கேவ் மிரர், ரைட்டா? கான்கேவ் மிரர், ஒரு கான்கேவ் மிரரை நான் வச்சுருக்கேன், ரைட்டா? கான்கேவ் மிரர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, இந்த ஆப்ஜெக்டோட டாப் பார்ட் நேராக என்ன பண்ணுது, இந்த மிரரில் பட்டு அது அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வருது. எது வழியாக வருது, ஃபோக்கஸ் வழியாக வருது, ரைட்டா? இட் இஸ் ரிட்டர்னிங் பேக் த்ரூ த ஃபோக்கஸ். அது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக தான் வரணும். அது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வரைகிறப்ப கரெக்டாக வரையணும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை. அடுத்து என்ன அப்படின்னா, அதே சமயத்தில் இங்கே வந்து பட்டுச்சில், இங்கே பட்ட உடனே என்ன பண்ண போகுது, இங்கே ஒரு இமேஜ் தெரிய போகுது நம்மளுக்கு, ரைட்டா? இது அப்படியே நேராக போயிட்டு அப்படியே என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து படுது ஒரு இமேஜ் சரி. இந்த இமேஜ் திரும்ப என்ன அப்படின்னா இப்படி நேராக போகுது, போய்ட்டு திருப்பி என்ன பண்ணுது, அது ஓவில் போய் மீட் ஆகுது, ரைட்டா? அதே ஃபோக்கஸ் வழியாக. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு ரியல் ஆனால் இன்வெர்டட், சரியா? இங்கே பாருங்கள், நான் ஆரோ மார்க் இப்படி மேலே போட்டிருக்கேன். ஹியர் ஐ ஜஸ்ட் மேட் த ஆரோ மார்க் லைக் திஸ். ஆனால் இங்கே என்னது, அதே ஆரோ மார்க் அதே சைஸ் தான். ஆனால் என்னது, இந்த இடத்துல ஒன்று கொஞ்சம் பெருசாக தெரியலாம், இல்லை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்வெர்டட். அதுதான் முக்கியமான விஷயம், ரியல் இன்வெர்டட் இமேஜ். அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை வரையணும், இதை எழுதணும், அவ்வளோதான். இதில் ஆரோ மார்க் போடணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது இந்த பக்கம், கீழே இருக்கிறது இந்த பக்கம். இது ரெண்டும் உள்நோக்கி வரப்போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. மேலேயும் கீழேயும் வெளியே போகிற மாதிரி, நடுவில் இருக்கிறது உள்ளே வர மாதிரி போடணும், அவ்வளோதான். அடுத்து, பிக் அவுட் த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் கான்கேவ் மிரர், எதெல்லாம் கான்வெக்ஸ் மிரர்னு கேட்டிருக்காங்க.
ரைட்டா. இதெல்லாம் கான்கேவ் மிரர் இப்போ தான் பார்த்தோம். டென்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய மிரரு கான்கேவ் மிரர் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் மிரர், இது எல்லாமே என்னது கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் ரியர் வியூ மிரர், பின்னாடி இருக்குல்ல, பின்னாடி வரதெல்லாம் பார்க்க நம்ம வண்டியில் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் நார்மல் கண்ணாடி கிடையாது, அதெல்லாமே கான்வெக்ஸ் மிரரு. அடுத்து ஷாப்பிங் மால்ஸ், ஷாப்பிங் மாலில் இருக்கக்கூடிய கண்ணாடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கான்வெக்ஸ் மிரரால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க, நம்ம செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஏப்ரல் 2024. டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே which after reflection from a spherical mirror retracts its path. Give reason for your answer. அதாவது state the direction of incident ray. Incident ray எந்த பக்கம் போக போகுது? which after reflection from a spherical mirror traces its path. அது வழியாக வந்ததுக்கப்புறம் அதோட பாத்தை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சிடென்ட் ரே ரைட்டா, ஒரு ரே இன்சிடென்ட் ரே நான் செலுத்தக்கூடிய ரே இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரைட்டா, சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம சென்ட் பண்ணுறோம். இது இப்போ தான் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறியோ அவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக இதுக்கு ஆன்சர் தெரியும். whenever we sent a incident ray towards the center of curvature of a spherical mirror, ரைட்டா, அவங்க ஸ்பெரிக்கல் மிரர் தானே சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கும் அப்போ? angle of incident is equal to angle of reflection equal to 0. கரெக்டா? திரும்ப தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சுடா. incident, angle of incident is equal to angle of reflection is equal to 0. கரெக்டா? அந்த மாதிரி இருக்க போது. அப்போ அடுத்து அதுதான் ஆன்சர், அதுதான் என்னது நம்மளோட ஆன்சர். ரைட்டாக எப்படி இருக்க போது? அப்போ ஈக்குவலாக தான் இருக்க போது. போன வழியாகவே திருப்பி வந்துடும், எப்படி போச்சோ அதே வழியாகவே திரும்பி வந்துடும். சாரிப்பா. வாட் இஸ் மென்ட் பை மேக்னிஃபிகேஷன்? மேக்னிஃபிகேஷன்னா என்ன? பெருசாக்குதல், பெருசாக காட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை பெருசாக காட்ட போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா, வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன்? ரைட் இட்ஸ் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் இட்ஸ் சைன் ஃபார் ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ்? ரைட்டா, அதோட சைன் என்ன? ரியல் இமேஜுக்கு என்ன சைனு, விர்ச்சுவல் இமேஜுக்கு என்ன சைன்? Magnification produced by spherical mirror indicates how many times larger or smaller the image of an object appears compared to the size of the object. அதாவது magnification அப்படிங்கிறது என்ன அப்படின்னா how many times larger or smaller, அதாவது ஒரு பொருளை, இந்த பேனாவை எத்தனை மடங்கு என்னால் பெருசாக காட்ட முடியும் அல்லது எத்தனை மடங்கு இந்த பேனாவை என்னால் சின்னதாக்க முடியும். ஸோ எத்தனை மடங்கு பெருசாக, how many times larger or smaller the image of an object appears compared to the size of the object. ஒரிஜினலோட எத்தனை மடங்கு பெருசாக இருக்குது, ஒரிஜினலோட எத்தனை மடங்கு சின்னதாக இருக்குது, அதுதான் மேக்னிஃபிகேஷன். இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் height of the image to the height of the object. ஸோ height of the image என்னது? ஹெச்ஐன்னு எழுத போகிறோம். height of the object h1 எழுத போகிறோம், அவ்வளோதான். ரைட்டா, ஒரிஜினலாக ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன, இந்த பேனாவோட ஹைட் என்ன, இந்த பேனாவோட இமேஜோட ஹைட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மேக்னிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அப்போ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் ரேஷியோன்னு சொன்னாலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ப்பா? ரேஷியோனாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டிவிஷன் ஒன்று வரணும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா HI டிவைடட் பை HO. ரைட்டா, ரைட். என்ன பண்ணணும்? கார்டீஷியன் சைனை யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா, கார்டீஷியன் சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன அப்படின்னா m is equal to minus v by u. சார் என்ன சார் திடீர்னு v by uன்னு ஏதோ போட்டுட்டீங்க? vனா என்ன, uனா என்ன சார்? vனா இமேஜோட டிஸ்டன்ஸு, uனா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். எங்கே இருக்குது? இமேஜ்லேருந்து எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட்லேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு சைன் கன்வென்ஷன் எப்போல்லாம் விஎம்எஸ். ஏன்னா இமேஜ் வந்து போயிட்டு திருப்பி வரதான இமேஜ், மிரர்லனா அது பட்டு திருப்பி வரப்போகுது. அப்போ எவ்வளோ தூரத்தில் போய் பட்டிருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு திருப்பி தெரியுது, அந்த மாதிரி. 0வை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இமேஜ் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். ரைட்டா, இன்கேஸ் மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ 0வை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ரியல் இமேஜ், அதுக்கப்புறம் இன்வெர்டடாக இருக்க போகுது தலையில். அது இது 0வை விட அதிகமாக இருந்தால் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். நம்ம பார்த்த மாதிரி இருக்காது, பார்த்தோட வித்தியாசமாக வேறு மாதிரி, ஒன்று பெருசாவோ அல்லது சிறுசாவோ அந்த மாதிரி இருக்க போகுது. அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் m 1ஓட கிரேட்டராக இருந்தால், அதாவது மாடுலஸ்னால் என்னது, இந்த நெகட்டிவ் ப்ளஸ் இருக்குல்ல அதை நம்ம மாற்றுறது. ரைட்டா, நெகட்டிவ் ப்ளஸ். அப்போ m வந்து 1ஓட பெருசாக இருந்துச்சுன்னா இமேஜ் இஸ் மேக்னிஃபைடு. அதே மாடுலஸ் ஆஃப் 1 1ஓட சின்னதாக இருந்துச்சுன்னா இமேஜ் இஸ் டிமினிஷ்ட்.
ஸோ இமேஜ் மேக்னிஃபைட் ஆயிருக்கா டிமினிஷ்ட் ஆயிருக்கா சைஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ எதுக்கு என்னென்ன சைன் கன்வென்ஷனோட பார்த்துக்கோ. உனக்கு ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன், இதை எழுதினாலே போதும், கட்டாயமாக உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க, கட்டாயமாக மார்க் கொடுப்பாங்க. அடுத்து ரைட் த ஸ்பெரிக்கல் மிரர் ஃபார்முலா அண்ட் எக்ஸ்பிளைன் த மீனிங்ஸ் ஆஃப் ஈச் சிம்பிள் யூஸ்ட் இன் இட். ரைட்டா, ஸ்பெரிக்கல் மிரருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, அந்த மிரர் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். த ரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த்து, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபார் அ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் நோன் அஸ் மிரர் ஃபார்முலா. இதை மிரருக்கு எழுதுறதுனால இது மிரர் ஃபார்முலா. 10th ஸ்டாண்டர்டில் இதே இதை வேறு ஒரு பேரில் எழுதுவோம், தட் இஸ் கால் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு எழுதுவோம். ரைட்டா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஸோ லென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது மிரர் ஃபார்முலா 1/f 1/u plus 1/v. 1/f is equal to 1/u plus 1/v. fங்கிறது என்னது, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். uங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த போல் ஆஃப் தி மிரர், மிரர்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் ஃப்ரம் த போல் ஆஃப் தி மிரர். ரைட்டா, மிரரோட போல்லேருந்து இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, மிரரோட போல்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது uv. 1/u plus 1/v. இதுவும் 1/f தான். 1/f is equal to 1/u plus 1/v. டீட்டெயில் ஆன்சர் பார்த்துலாமா டீட்டெயிலாக. ட்ரா ரே டயக்ராம் டு ஷோ ஹவு த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு யூஸிங் அ கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரே டயக்ராம், அதாவது கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணுறப்ப ஒரு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரே டயக்ராம் எழுதணுமா. அடுத்து when the position of object is எப்பப்போ சியில் இருக்கப்போ பிட்வீன் சி அண்ட் எஃப், பிட்வீன் எஃப் அண்ட் பி ஆஃப் த மிரர். சரியா, ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் என்ன இருந்துச்சுன்றதையும் எழுதணும். ஸோ கொஷின் கொடுத்துட்டாங்க, அந்த கொஷினுக்கு எப்படிலாம் ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு, இஃப் ஆப்ஜெக்ட் இஸ் அட் சி. ரைட்டா, சிங்கிற பொசிஷன் இதான சி, ஆப்ஜெக்ட் சிங்கிற பாயிண்டில் இருக்குது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்தோம். சரியா, சின்ற பாயிண்டில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா என்னாகும், இந்த மிரரில் போய் பட்டுட்டு நேராக இது போய் படும். நான் என்ன சொன்னேன், அப்படியே ரிவர்ஸில் வரும். திருப்பி இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்கிறது என்னது, இது இமேஜ். ரைட்டா, இமேஜ், இது ஆப்ஜெக்ட்டு. இது திரும்ப இங்கே பட்டு திருப்பி அதே சென்டர் வழியாக எஃப் வழியாக ஃபோக்கஸ் வழியாக போக போகுது. சரியா, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் நோட் பண்ணி கொடுத்துருக்க பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இது ஆப்ஜெக்ட்டுக்கு ஓன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இங்கே இமேஜுக்கு ஐன்றதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கோ, அதே அளவு ஒரு அளவு போட்டுக்கோ. ஸோ ஆரோ மார்க்கை மேலே இருக்க 2 ஆரோ மார்க்கும் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வர 2 ஆரோ மார்க்கும் இப்படி க்ராஸாக இருக்கணும். ஸோ ஆரோ மார்க் தப்பாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம், இந்த கொஷினுக்குரிய ஆன்சரும் போயிடும், மார்க் போட மாட்டாங்க. பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் சி, பொசிஷன் ஆஃப் இமேஜ் அட் சி. ரைட்டா, பி வந்து என்னது, ஆப்ஜெக்டும் அட் சியில் தான் இருக்குது, இமேஜும் சியில் தான் விழுது. நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்னது, ரியல், என்ன இருந்துச்சோ அதே தான், ஆனால் தலைகீழாக மாறி இருக்கு. சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கரெக்டு தானே, இங்கே இருக்க இமேஜ் இதே இமேஜ் தான் கீழே இருக்குது, ஆனால் என்னது சைஸும் சேம் சைஸு, ஒரே ஒரு விஷயம் தான் தலைகீழாக விழுந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம், தலைகீழாக விழுந்திருக்கு. அடுத்த ரெண்டாவது பாருங்கள், ஆப்ஜெக்ட் இஸ் அட் சி அண்ட் எஃப். ரைட்டா, சிக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்குது. ரைட்டா, சிக்கும் எஃப்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரைட்டா, சிக்கும் எஃப்க்கும் நடுவில், ஏன் இப்படி மாறிச்சு, நான் எவ்வளோ தான் வச்சேன், சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், எப்படி நடக்குது பாருங்கள். இது நேராக போகுதா, இது நேராக போயிட்டு ரிட்டர்ன் வர்றது ஃபோக்கஸ் வழியாக போய் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுகுது, ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுகுது. இட் இஸ் நாட் ஃபாலோயிங் ஆன் த சேம் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் விழுகல, சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி போடணும், அதுதான் முக்கியம். சியை தாண்டி போடணும். ரைட்டா, சியை தாண்டி இமேஜ் போடுங்க, சியை தாண்டி இமேஜ் போடுங்க, சியை தாண்டி இமேஜ் போடுங்க, சியை தாண்டி இமேஜ் போடுங்க. ரைட்டா, சியை தாண்டி இமேஜ் போடுங்க. அதுலேருந்து நேராக திருப்பி போகிறது, நேராக திரும்ப போய் அதே ஓலை இமேஜில் போய் ஜாயின் ஆகிடும். ரைட்டா, ஸோ அதே இதில் ஜாயின் ஆகிடும். கிளியர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம். சரியா, ஆப்ஜெக்ட் ஓ ஐ டேஷ், ஐ டேஷ் ஓ டேஷ் எப்படி வேணால் போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது எம் என்ன, இது லென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கா எம்எம் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். பிட்வீன் சி அண்ட் எஃப், அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம், சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், ஆனால் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, பியாண்ட் சி, சியை தாண்டி விழுந்திருக்கு, சியை தாண்டி என்ன பண்ணியிருக்கு, எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இமேஜ் எப்படி இருக்குது, ரியலாக தான் இருக்குது, இன்வெர்டட் ஆனால் மேக்னிஃபைடு. ரைட்டா, இங்கே பாருங்கள், இந்த சைஸோட இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ நோட்டீஸ் தட் இதை விட இது சைஸ் பெருசாக இருக்குது. ரைட்டா, இங்கே பாருங்கள், இது வந்து
இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இது அதே சைஸ் வச்சுன்னா எனக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரைட்டாக அதை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. சரியா? ரியல் அண்டு இன்வெர்டட். ரியல் இன்வெர்டட், அதே நேரத்தில் எப்படி இருக்குது? மேக்னிஃபைடு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரைட்டா? மேக்னிஃபைடு ஆப்ஜெக்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி ஆஃப் த மிரர். அடுத்த கொஷின், அடுத்து 3வது பாயிண்ட்டு, எஃப்க்கும் பிக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. ரைட்டா? எஃப் இருக்குது. ரைட்டா? மிரருக்கும் இதுக்கு மிரர் பக்கத்தில் போய் வைக்கிறேன். ரைட்டா? மிரர் பக்கத்தில் போய் வைக்கிறேன். அப்போ என்ன நடக்க போகுது பாருங்கள், மிரர் பக்கத்தில் போய் வச்சேன்னா இதில் பட்டு திரும்பி நேராக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, இது அங்கேருந்து பார்க்குறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக இது வரவே வராது. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் இது சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஒரு லைன் போக போகுது. இது என்ன நடக்க போகுது, பிட்வீன் எஃப் அண்ட் பி, ஃபோக்கஸ்க்கும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும், பிரின்சிபல் அதாவது அந்த பிக்கும் நடுவில் பிஹைண்ட் த மிரர் இமேஜ் போய் எங்கே விழுக போதான், பிஹைண்ட் த மிரர் அந்த பக்கம் எங்கேயோ போய் விழுகுதான். ரைட்டா? கண்ணாடிக்கு அந்த பக்கம் போய் இமேஜ் விழுகுது, இமேஜ் அந்த பக்கம் கண்ணாடிக்கு அந்த பக்கம் விழுகுது. விர்ச்சுவல், விர்ச்சுவல்னு என்னது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடையாது, இது விர்ச்சுவல், உண்மையானது இமேஜே கிடையாது. அடுத்து எரெக்ட், நல்லா பெருசாக இருக்குமா, மேக்னிஃபைடாக இருக்குது. ரைட்டா? நேராக மேக்னிஃபைடு, ரொம்ப பெருசாக காணப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த டயக்ராம் ஹவு ரீஃப்ராக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் அ ரேரர் டு டென்சர் மீடியம், டென்சர் டு ரேரர் மீடியம், நார்மல் டு த சர்ஃபேஸ் செப்பரேட்டிங் டூ மீடியம். ஒவ்வொன்றிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு டயக்ராம் இருக்குது, ஒவ்வொரு டயக்ராமையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாமா? ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? ஸோ பார்த்துடலாமா? இருங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். ரேரர் டு டென்சர் மீடியம். ரேரர் டு டென்சர் மீடியம்னு என்னது, when a ray of light travels from optically rarer medium to optically denser medium. ரைட்டா? ஆப்டிக்கலி ரேரர் மீடியம் டு ஆப்டிக்கலி டென்சர் மீடியம். சரியா? அதாவது ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகுது. அப்போ என்ன சொன்னேன் நான், இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். நல்லா பாருங்கள், இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுதுப்பா, நல்லா கவனிங்க. இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுது, இங்கேருந்து நேராக இப்படி போகுது. சரியா? இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுது, இங்கேருந்து நேராக இந்த மாதிரி போகுது. நேராக போய் என்ன பண்ணுது, ஏர் அண்ட் வாட்டர். ரைட்டா? இது ஏர், மேலே இருக்குது ஏர், கீழே வாட்டர், தண்ணிக்குள்ளே போகுது. போகிறப்ப என்ன பண்ணுது, ஆக்சுவலாக இது நேராக இப்படி போயிருக்கணும். எப்படி போயிருக்கணும், இந்த டாட்டர் லைனில் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும், இந்த பக்கமே போயிருக்கணும். ஆனால் அப்படி போகலை, வேறு மீடியம்குள்ளே போனனால என்ன ஆகுது, இந்த இடத்துல அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகுது. ரைட்டா? இந்த மாதிரி என்ன பண்ணுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அதுதான் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கான டயக்ராம், ஜஸ்ட் டயக்ராம் தான் உங்களை வரைய சொன்னாங்க. டயக்ராம் நம்ம வரைஞ்சாச்சு. இதில் இருக்க பாயிண்ட் எல்லாம் போட்டால் போகுது. இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரேயில் ரீஃப்ராக்டட் ரே, அதை மட்டும் கவனம். இங்கே ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்னவோ அதை மென்ஷன் பண்ண போகிறோம். அடுத்த டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம். ரைட்டா? இன்கேஸ் நான் லைட்டை வந்து என்ன பண்ணுறேன், தண்ணி வழியாக அடிக்கிறேன். ரைட்டாக? தண்ணியிலேருந்து அடிக்கிறேன். அப்போ என்ன வரப்போகுது, ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் டு ஆப்டிக்கலி ரேரர் மீடியம், இட்ஸ் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ரைட்டாக? நார்மல்லேருந்து பெண்ட் ஆகும். நல்லா பாருங்கள், இங்கேருந்து நான் இப்படி அனுப்பிச்சிட்ருக்கேன் லைட்டு. இது என்ன பண்ணணும், இப்படி தான் போகணும். ஆனால் என்ன பண்ணுது, அது அப்படி போகாமல் இட் இஸ் ஜஸ்ட் பெண்டிங். இங்கேருந்து இப்படி பெண்ட் ஆகி இந்த பக்கம் தனியாக போகுது. பார்த்தீங்களா? அதுவும் என்ன பண்ணுது, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகிறப்ப பெண்ட் ஆக போகுது. அது காரணம் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகிறப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, அப்போ ஸ்பீடும் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். நார்மல் சர்ஃபேஸ் செப்பரேட்டிங் டூ மீடியா, a ray of incident ray normally on a denser medium, it goes without any deviation. கரெக்டாக பாருங்கள், இன்சிடென்ட் ரே எப்படி கொடுத்துருக்கீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறேன். ரைட்டா? 90 டிகிரியில். அப்போ என்ன இருக்க போகுது, இன்சிடென்ட் ரே நேராக ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போய்டும், எந்த பக்கமும் டிவியேஷனாக இருக்குது. நான் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆப்ளிக்வலி, whenever I just sent the ray obliquely. ஆப்ளிக்வலின்னா என்னது, ஸ்லாண்டிங்காக. நான் ஸ்லாண்டிங்காக அனுப்புகிறப்ப தான் அது பட்டு ரிஃப்ளெக்ஷனோ ரிஃப்ராக்ஷனோ ஆகும். இங்கே ஒன்றுமே இல்லை, நேராக போச்சுன்னா நேராக அப்படியே கீழே போகுது. ரைட்டாக? டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அது பட்டுக்காக கீழே அப்படியே போய் சேர்ந்துட போகுது. நோ டிவியேஷன். ஸோ without any deviation it is just completing. ரைட்டா? clear? ஓகேவா? சூப்பர். have you got it? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ பசங்களா, வெல்கம் டு த ப்ராப்ளம் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா இந்த லைட் சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா? ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் லைட் சாப்டரில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் வாங்க. a concave mirror produced as 3 times magnified. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம்.
real image of an object placed at 7 cm in front of it. Find the position of the image. என்ன கொடுத்திருக்காங்க? a concave mirror, ஒரு concave mirror 3 மடங்கு magnified, 3 மடங்கு பெருசா இருக்கக்கூடிய ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுதா of an object placed at a 7 cm in front of it. 7 cm அந்த concave mirrorக்கு முன்னாடி வைக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுதான். அப்போ position of the image, இமேஜோட பொசிஷன் எங்க, இமேஜ் எங்க போய் விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Magnification m is equal to -3, ரைட்டா? 3 times ன்னு கொடுத்திருக்காங்களே, 3 times எங்க விழுகுது, எங்க விழுகுதுன்னு சொல்லியிருக்காங்க. Produce image, find the position of the image, real image ன்னு சொல்லியிருக்காங்களே. ரியல் இமேஜ் அப்படின்னா என்னது, அது நெகட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ m is equal to -3. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு அதான் கொடுத்துருக்காங்க 7 cm. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், b கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குல்ல, ரைட்டா? நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குல்ல, என்னது m is equal to -v/u. இப்போ தான் பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. m is equal to -v/u. அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா v ஓட வேல்யூ -21 cm. அப்போ ஆன்சர் என்னது, the image is formed at a distance of 21 cm in front of the concave mirror from its pole, ரைட்டா? போல்ல இருந்து அந்த பீன்ற பாயிண்ட்ல இருந்து 21 cm முன்னாடி விழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? that's it. அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். லைட் என்டர்ஸ் ஃப்ரம் ஏர் இன்டு கிளாஸ் பிளேட், ரைட்டா? ஒரு ஏர்லேருந்து ஒரு கிளாஸ் பிளேட்டுக்குள்ளே போகுது. ஹேவிங் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு? கிளாஸுக்கு மட்டும்தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க 1.5. ஸ்பீட் ஆஃப் த லைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸ்பீட் ஆஃப் த லைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட்டோட ஸ்பீட் பார்த்துடலாமா? வேக்யூமில் லைட்டோட ஸ்பீட் என்ன? 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1 சொல்லியிருக்கேன். 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. mu is equal to 1.5. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் மியூன்னு எழுதியிருக்காங்க, தட் இஸ் 1.5. அப்போ ஸ்பீட் ஆஃப் த லைட் என்ன? கிளாஸ். v equal to என்ன? ஃபார்முலா என்னது நம்மளுக்கு ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு? mu is equal to c/λ அல்லது c/vன்னு எழுத போகிறோம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். லைட்டோட ஸ்பீடு தெரியும், இந்த ஸ்பீடு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை. v இந்த பக்கம் வந்துடும், 1.5 இந்த வந்ததுக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. அதாவது என்ன அர்த்தம், 1.5 ஒன்றையும் 3 தானே, 1 டைம்ஸ் 1.5 2 டைம்ஸ் வந்து 1.5 3, அதனால் 2 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. ரொம்ப கஷ்டமான சம்மா இருக்குல்லப்பா, ரொம்ப கஷ்டமான சம்மா இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளமே பார்த்துடலாம். சரியா? தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர் இஸ் 2.25 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. இஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த வேக்யூம் இஸ் 3 × 10⁸. அதாவது வாட்டரில் லைட்டோட ஸ்பீட் இதுவா, வேக்யூமில் லைட்டோட ஸ்பீட் இதுவா. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ போட்டு அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னது? mu is equal to என்ன போட்டோம், c/vன்னு போட்டோமா. இப்போ சியும் கொடுத்துட்டாங்க, வியும் கொடுத்துட்டாங்க. நம்மளாம் ட்ரை பண்ணலாமா? அப்போ mu is equal to c என்னதுப்பா, வேக்யூமில் இருக்கப்போ, வேக்யூமில் 3 × 10⁸. வாட்டரில் அதோட ஸ்பீட் என்ன? 2.25 × 10⁸. சரியா? அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடைக்க போகுது. அப்ராக்சிமேட்டாக 10⁸ கேன்சல் ஆகிடும். உனக்கு 3/225 சப்ராக்ட் பண்ண தெரியல, டிவைட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம இப்படி மாற்றிக்கல. இப்போ இருக்குது 3/2.25 இருக்குது. ஸோ மேலே கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 225ன்றது 2225 மாறிடுமா, 2.25ங்கிறது 225 மாறிடும். அப்போ மல்டிபிள் பை மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் நான், ஹோல் நம்பரை மாற்றுறதுக்கா 300 / 225. இப்போ டிவைட் பண்ணலாமா? 300 உள்ளே போட்டு வெளியே 225 போடலாமா? 1 டைம்ஸ் 225. இப்போ என்ன வரும்? 75 வரும். அப்போ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துட்டோம்னா 3 டைம்ஸு, அது அப்படியே போயிட்டே இருக்க போது 3 டைம்ஸில். அப்போ ஆன்சர் என்னது? 1.33ங்கிறது தான் ஆன்சர். சரியா? 1.33 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த சாப்டரில் இருக்க 3 ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியானதான். இது ஒரு கஷ்டமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்ல? எஸ். ஸோ டெஃபினட்டாக இது உனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஈஸியாகவும் இருந்திருக்கும். இப்போது வித் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? சூப்பரில். தேங்க்யூ. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட்ஸ். இந்த லெசனில் ஹெச்ஓடி கொஷின் இருக்குது, ரைட்டா? ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் வேறு ஒரு 3 இருக்குது. அந்த 3 கொஷினை நம்ம பார்த்துடலாம், ரைட்டா? ஹார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது
என்ன அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 6 அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லைட் ரே எமர்ஜஸ் ஃப்ரம் வாட்டர் இன்டு ஏர். லைட் ரே என்ன பண்ணுது? வாட்டர் எமர்ஜஸ் ஃப்ரம் வாட்டர் டு ஏர். வாட்டர்லேருந்து யாருக்கு வருதா? ரே டயக்ராம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நம்மளோட டீட்டெயிலில் இருக்கக்கூடிய கொஷின் தான். வாட்டர்லேருந்து வரப்போ என்ன இருக்கும் அப்படின்னு அதே ரே டயக்ராமை அப்படியே நீங்கள் எழுதினா போதும். ஸ்ட்ரைட்டாக போகாது, டிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு. அஸ் யூஷுவல் அப்படியே அதே டயக்ராமை நீங்கள் எழுதிடலாம். அடுத்து, when a ray of light passes from air to glass, is the angle of refraction greater or lesser than that of the angle of incidence னு கேட்டிருக்காங்க. லைட் bends towards the normal. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ரே ஆஃப் லைட்டு ஏர்லேருந்து கிளாஸ்க்குள்ளே போகுது, ஏர் டு கிளாஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். லைட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல் பிகாஸ் கிளாஸ் இஸ் டென்சர் தென் ஏர். லைட் என்ன பண்ண போகுது? லைட் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் பிகாஸ் கிளாஸ் இஸ் அ டென்சர் மீடியம். ரைட்டா? அப்போ இதான் கிளாஸ்னா லைட் இப்படி படுதுன்னா என்ன பண்ண போகுது? அப்போ டுவர்ட்ஸ் த நார்மல் இந்த பக்கம் தானே வரப்போகுது. ரைட்டா? இந்த பக்கம் வரப்போகுதுன்னு சொல்லாமல் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இந்த பக்கம் என்னது? நார்மல் பக்கம் பெண்ட் ஆகும். டுவர்ட்ஸ் அ நார்மல் சின்ஸ் லைட் ஹேஸ் டு ட்ராவல் வித் அ லெஸர் ஸ்பீட் இன் கிளாஸ் பட் வித் இன் அ ஷார்ட் டைம். அப்போ என்ன பண்ண போகுது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இவ்வளோ, ஆனால் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனு இவ்வளோ தான் இருக்க போகுது. இது 6, இது I. ஸோ ஐயை விட 6 சின்னதாக இருக்க போகுது. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் லெஸ் தேன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரியா? சூப்பர் கொஷின் இது. லாஸ்ட் கொஷின் இந்த சாப்டரில் அதே தான், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு அப்போ தான் வாட்டருக்கு கொடுத்துருந்தாங்க, கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே அதுக்கு பதிலாக டைமண்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? மியூ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு சி தெரியும், வி என்னன்றது கேட்டிருக்காங்க. அழகாக போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தடவை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கொஷினை நீங்களே சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரையும் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. சரியா? கண்டிப்பாக பண்ண முடியுமா? ஓகே, டெஃபினட்டாக இந்த செஷன், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கிவ் யுவர் ஃபீட்பேக் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வாட் ஆர் த அப்டேஷன் யூ நீடு, உனக்கு வேறு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா. டடா, பாய்.